அடிப்பாவி அம்மே மிதிச்சு அருந்ததி பார்த்து உன்னை தொட்டு தாலி கட்ட புருஷன்டி நானு. புருஷனா? ஆமா. நீங்களா? ஆமா. எங்க திருப்புங்க திருப்புங்க. அப்பாடா தோல்ல மச்சம் இருக்கு. எனக்கு தாலி கட்டின புருஷன் நீங்களேதான். நான் பயந்தே போயிட்டேன். மாசத்துல 25 நாள் டூர் போயிடுறீங்களா? அதுல மூஞ்சா மறந்து போச்சு தெரியுமா? நான் சேல்ஸ் மேனேஜர். நாய் வேஷம் போட்டா கொலைச்சுதானே ஆகணும். எனக்கா 15 நாள் ஆபீஸ்க்கா 15 நாள் குறைக்கிறது. எனக்காகவும் நாய் வேஷம் தான் போட்டிருக்கீங்க. புருஷனுக்கு இப்படி ஒரு பேரா? ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட போறோம். இந்த சேல்ஸ் லைன்ல இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணி போறது இல்ல முடிவு பண்ண போறோம். கட்ட பொண்டாட்டி ஏதோ ஊர்ல தேவடு காத்துட்டு இருப்பா. ஆனா நீங்க வேற ஊர்ல பெட்டி தூக்கி தெருத்தரோம் சுத்த வேண்டியது. மஞ்சு நான் சொல்லுது நீ வாய மூடுங்க. மாமா வர நேரம் ஆச்சு, குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். என்ன நீ குளிச்சிட்டியா? மாசத்துல 25 நாள் டூர் போக வேண்டியது, அப்புறம் குளிச்சிட்டியாங்கிற கேள்வி வேற. ஐயோ இது சாதாரண குளிச்சிட்டியா? காதல தோட்ட காணும், அதான் கேட்டேன். குளிக்கும் போது கைட்டு வச்சிருப்பேன், போய் எடுத்துட்டு வரேன். ஸ்ரீவத்சா, அந்த தோட்டு மேல இருக்கிற அக்கறை கூட உண்மையில இல்லடா. அன்னைக்கே சொன்னேன் இந்த பொம்பளைங்களே கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு. கேட்டியா? என்னங்க இது? என்னது? விடுங்க விடுங்க. மஞ்சு டிஃபன் ரெடின்னு சொன்னாங்க. நான் ரெடிமா. தோட்ட கட்டு மறந்து வச்சுட்டேன் மாமா. இதோ வந்துட்டேன், நீங்க போங்க. ஓ சரிம்மா. மஞ்சு உங்க வீட்டுக்காரி எப்ப வராரா? அது வந்து மாமா இன்னைக்கு வந்துடுற லெட்டர் வந்திருக்கு. அவன் எங்க வர போறான்? கடங்கார கழுத. ஏன் மாமா ஒரு வாய்க்கு வந்தபடி திட்டுறீங்க? என்ன இல்லம்மா, வந்தோண்ட பொண்டாட்டிய பாக்கணும்னு நினைக்கிறவரு அப்பா வருவாரே, பொட்டிய மறைச்சு வைக்கணும்னு தோண வேணாம். கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நீங்க போக மாமா, பின்னாடி வரேன். நீ உள்ளவா அம்மா. உனக்கு பணத்துக்கு என்னப்பா குறைச்சல்? 9 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடறாப்புல உங்க அப்பா பணம் சேர்த்து வச்சிருக்கேன். தங்க விக்கிரகம் மாதிரி பொண்டாட்டி இருக்கா. அவளை வீட்டிலேயே உட்கார வச்சுட்டு மாசத்துல 25 நாள் டூருன்னு ஊர் பூரா சுத்திட்டு இருக்கியே. இந்த உத்தியோகம் உனக்கு தேவையா? அப்பா, நான் உங்க பையன், என் சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறேன். வெரி குட், வெரி குட். தாராளமா நில்லு. சொந்த ஊர்லயே சொந்த கால நிக்கிறாமே, எதுக்காக வெளியூர் ஓடி போய் நிக்கிற? ஓ டைம் ஆயிடுச்சோ? ஏப்பா 25 நாள் வெளியூர் எல்லாம் சுத்துறியே, அங்கே கோவில் குளம் ஏதாவது போறது உண்டா? கோவில நான் எதுக்கு? ஆமா நீ எதுக்கு? அதுக்கு தான் அப்பா இருக்கானே. மனிதனால முடியாத காரியத்தை தெய்வம் செய்து வைக்கும்னு சொல்லுவாங்க. டைம் ஆயிடுச்சு இல்ல? ரொம்ப நாளை அப்பா கூட பேசிட்டு திட்டீங்க இல்லையா? சரி போய் ரெஸ்ட் எடுத்துட்டு போ. எத்தனை நாளா இப்ப நடக்குது? இன்னைக்கு மட்டும்தாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி. நீங்க தான் 1ஆம் நம்பர் ஃபூல், தமிழ்ல முட்டாள். ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். கொன்னுற. அப்ப என் மேல நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளவுதானா? மஞ்சு இது வந்து சும்மா தமாஷைக்கு தான். இதுக்கு போய் கோச்சுக்கலாமா மஞ்சு? நான் என்ன சொல்றேன், நல்லா ஏமாத்தீங்களா? நீங்க முட்டாள் ஆயிட்டீங்கல்ல, அடுத்தது எம்எல்ஏ முட்டாளாக்க அங்க ஏற்பாடு நடக்கு. சினிமாவுக்கு தானே? நீங்க பயப்படாம போங்க, நான் கதவை தாப்பா போட்டுக்கிறேன். சின்ன ஜெர்சி கொண்ட கிளுகிழுப்பு அவருக்கு எங்க தெரியுது? நான் அப்பவே சொன்னேன் ஐயாவுக்கு தெரிஞ்சா கோச்சுக்கு வரணும். எல்லாம் அவங்கதான், எனக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க போறீங்க? அது வந்து அப்பா நைட் ஷோ சினிமா. பழையா சினிமாவுக்கு போறதா இருந்தா சாயந்தரத்துல கூட்டிட்டு போ, ராத்துல கூட்டிட்டு போகாதுன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மஞ்சு தான் ரொம்ப ஆசைப்பட்டா. மஞ்சுவோட எந்த ஆசைக்கு நான் குறுக்கணிக்க மாட்டேன். ஆனா அந்த ஆசை அவ உடம்ப கெடுத்துச்சுன்னா அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன். என் உடம்புக்கு இப்ப என்ன வந்துச்சா? என்கிட்ட ஒண்ணும் பேசாத, நான் ரொம்ப கோபமா இருக்கேன். உள்ள போ. Do what I say.
பொண்டாட்டிய வெளியே கூட்டிட்டு போறது கூட சுதந்திரம் இல்ல. அது ஒண்ணு இல்ல, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உடைக்க வேண்டியதெல்லாம் உடைச்சாச்சுல்ல, அப்புறம் என்ன, போய் தூங்கு. முடியாது, வெளியே போகாதேன்னு சொல்லதான் உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் விடிய விடிய இப்படியே ஹால் உட்காந்துட்டு முடிச்சிட்டு இருக்க போறேன். வடிவே, எனக்கு தூக்கமே வரக்கூடாது. சூட ஒரு டீ கொண்டா. இந்த கொண்டாரமா. மரும பொண்ணு மாசம் 5 நாள் தானே புருஷனோட இருக்கா அப்படின்னு ஈவு யாருக்கும் இருக்கணும். எங்க இருக்கு? மனுஷனோட கண்ணை தோண்டி தோண்டி உணர்ச்சிகளே செத்து போச்சு. தொழில் அப்படி. பெரிய டாக்டர். வெளியே போகாதே, உடம்பு கெட்டு போயிடும். நேரத்துக்கு சாப்பிடு, உடம்பு கெட்டு போயிடும். கண்ணு முழிக்காத, உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு சரியில்லைன்னா யாராவது நம்புவாங்களா? Good night, my dear child. மருமகளுக்கு இன்னும் கோபம் தீரல போல இருக்கு. தூக்க மருந்தை கொடுத்து என்னை தூங்க வைத்த திருட்டுத்தனம் தெரிந்து விட்டது. நல்லது, புதுக்கொடி இருக்கிற கொடியெல்லாம் பத்தாதா? மழை, சட்னி, குறிப்பு, கவனம், உரைப்பு அதிகம். இட்லி. ஓ, என் கூட பேச மாட்டாளா மருமக பொண்ணு? நல்லா இருக்கு. நான் பரிமாறட்டா? இத்தனை நாளா நீ அந்த வேலையை செஞ்ச? இல்ல. உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? என்ன? நம்ம நாட்டுல ஒரு ஸ்டேட்ல புதுசா மந்திரி சபை அமைச்சாங்களாம். அதுல ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாராம். அவர் எதுக்கு எடுத்தாலும் அர்த்தம் புரியாம கோச்சுக்குவாராம். என் பேர்ல என்ன புதுக்கொடி, சாப்பிடும் போது அரசியல் பேசக்கூடாது. சாப்பிடுறாரு. சாப்பிட்டுக்கிட்டே அந்த கையால காப்பி எடுத்து ஊத்துறாரு. சக்கரை அவ்வளவு போட்டுக்கிறாரு. ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறாரு. கலக்குறாரு, குடிக்கிறாரு, தட்டிலேயே கை கழுவுறாரு, எந்திரிக்கிறாரு, புறப்பட்டார். போகும்போது டாட்டா சொல்லிட்டு போறதுதான் தமிழர் பண்பாடு. நான் தமிழர் மட்டுமல்ல, இந்தியனும் கூட. சொல்லிக்காம போற. நான் எவ்வளவு கோவமா இருந்தாலும் அவர் தானே டாட்டா சொல்லிட்டு போனோம். அட உடுங்கம்மா, வண்டிய எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு பாக்கலாமே. நான் பாத்துக்கிறேன். சரி. வடிவு ஐயா, மருமக இன்னும் கோவமா தான் இருக்காளா? அதை ஏன் கேக்குறீங்க? காலையில மேட்டு மேல வச்ச டிப்பன் அப்படியே இருக்குது. உங்க மருமகளும் அங்கேயே உட்கார்ந்து இருக்குது. நான் சாப்பிட்டேன். காலையில இருந்து சாப்பிடலையா? காலையில இருந்து நீ சாப்பிடவே இல்லையாமே? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன் கோபத்தை எது மேல வேணாலும் காட்டு, ஆனா சாப்பாட்டு மேல காமிக்காதேன்னு. இல்ல நீ, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு எழுதிக்கிட்டே இருக்க. ஸ்ரீராமஜெயம் எழுதுற வடிவு நான் தான் கேட்கறேன். இல்ல எனக்கு அவையில குண்டாடி கிளப்பி நீ எல்லாம் கேவியா? பகல் பூரா உபவாசம் இருந்துட்டு ராத்திரில ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுக்கு இன்னும் 2 நிமிஷத்துல நீ சாப்பிடல, இங்க கொலைய விழுவும். வெளியில இருந்து வந்தது வேர்த்து கொட்டும்.
கோட்டை கைட்டு வச்சுட்டு அப்புறம் திட்டு சொல்லுபடுது. நான் கோட்டை கழட்ட மாட்டேன். ரெயின் கோட் போட்டுக்க போறேன். வேத்து கொட்டட்டும். ஸ்ரீராமஜெய 534, ஸ்ரீராமஜெய 535. ஐயோ, மாமா எதுக்காக காலாகாலத்துல சாப்பிட சொல்றான், எதுக்காக சினிமாவுக்கு போகாத தூங்குன்னு சொல்றான்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். அது மாமாவை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும், அறிவு வேணும், மூளை வேணும். புத்தி, அறிவு, மூளை எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிவிடுது. கடைசியா கேட்கிறேன், இப்படி சாப்பிட போறியா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், எனக்கு உங்க மேல கோவம் தான். நீங்க எப்ப வெளியே போனாலும் என்கிட்ட டாட்டா சொல்லிட்டு தானே போவீங்க. இன்னைக்கே சொல்லாம போனீங்க. நேரடியா என்ன பார்த்து சொல்ல இஷ்டம் இல்லைன்னா டாட்டா பார்த்து சொல்றது, தூணை பார்த்து சொல்றது, இல்லன்னா எதிரியாவது எழுத வச்சுட்டு போறது. பைத்தியமே, நீ என் மேல இருக்கிற கோபத்தை சாப்பாடு மேல காய்ப்பேன்னு எனக்கு தெரியாது. நீ ஒழுங்கா சாப்பிட வந்திருந்தீங்கன்னா மாமா என்ன செஞ்சுட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். இத பாரு, இத பார், பார் பார், டாடா. I'm very sorry, Mama. I'm sorry. இப்ப மாமா புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம். என் கண்ணுக்கு முன்னாடி உட்காந்து நிறைய சாப்பிடணும். வடிவு வடிவு. யாருப்பா? ஐயா, பிரபல கண்டாக்டர் துவாரகநாத் வீடு இதுதான். கண்டாக்டர் துவாரகாநாத் வீடு இதுதான். அவரு பிரபலமா என்னான்னு எனக்கு தெரியாது. அது நான் தான். உனக்கு என்ன வேணும்? கண்ணு வேணும். ஓ, உனக்கு கண் பார்வை இல்லையா? வா 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 வா, உள்ள வா. பாத்து வா. அதெல்லாம் கையில மஞ்சள் துணியில முடிச்சு போட்டு வச்சிருக்க. எனக்கு கண்ணு கொடுக்கறதுக்காக உங்களுடைய ரேட், ஃபீஸ், பணம், என் பேர்ல பட்டா எழுதி வச்ச புறம்போக்கு நிலம், என் குடிசை வீடு, மழை காலத்துல கூட தண்ணி வராத 16 அடி உரக்கல்லு கிணறு, என் வீட்டுல உள்ள தட்டு முட்டு சாமா எல்லாத்தையும் வித்து கிடைச்ச பணம் 1268 ரூபாய். அதுல 30 ரூபாய்க்கு இந்த அருவாளை வாங்கினேன். 2 ரூபாய் கொடுத்து சாண பிடிச்சேன். மிச்ச பணத்தை இந்த மஞ்சள் துணியில கட்டி உங்களுக்கு காணிக்கையா கொண்டு வந்திருக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு எனக்கு கண்ணு கொடுங்க. 2 கண்ணு முடியலன்னா 1 கண்ணாவது கொடுங்க. அதுவும் முடியலன்னா வாடகைக்கு 1 வாரத்துக்காவது கண்ணு கொடுங்க. கையில அறிவாளை வச்சுக்கிட்டு கேக்குறியே, கொடுக்காம இருக்க முடியுமா? கொடுக்குறப்பா. உன் பேர் என்ன? சூரனை வதம் பண்ணும் போது முருகனுக்கு என்ன பேரு? செந்தில். என் பேரு செந்தில் தான். சொந்த ஊர்? இப்போதைக்கு மேல ஆகாசம், கீழே பூமி. அப்பா அம்மா இருக்காங்களா? என்ன வெளிச்சத்து கொண்டு வந்து இருட்டுல தள்ள, இருட்டறையில கூடி குலாவினாங்க. அவங்களுக்கு பேரு தானே அப்பா அம்மா. அவங்கள புதைச்ச இடத்துல புளிய மரம் இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் கழுத்துல தூக்கு முடிச்சு வேணுங்கிறது என் தலையெழுத்து. அதனாலதான் எந்த பொண்ணு கழுத்தையும் நான் 3 முடிச்சு போடல. உனக்கு தொழில்? மூங்கில் நாற்காலி பின்றது. ஓ, அதான் அருவா வச்சிருக்கியா? இல்ல, மூங்கில கட்டி அதுல ஒருத்தரை படுக்க வைக்கிறதுக்காக. இது இந்த செந்திலோட சூலம். எந்த சூரனுக்காக இந்த சூலம்? அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். உனக்கு உறவுக்காரவங்க யாராவது இருக்காங்களா? கண்ணுக்கு கண்ணான தங்கச்சி என் கூடவே இருக்கா. நானா அது இல்ல. எங்க? இங்க. ஓ, 1 + 1 2. கவலைப்படாதப்பா, உன் கண்ணை துறக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சோமு, எவா சாப்பிடுப்பா. என்னது? விஷம். சூப்புப்பா, சாப்பிடு. நல்லா இருக்கு. அது என்னுடைய மருமகப்பா. அவ கொடுத்த சூப்பை தான் இப்ப நீ குடிச்ச. ஓ, மருமகளா? நான் யாரோ நினைச்சு பயந்துட்டேன். அடடே, சிரிக்கிறியே, அது கூட உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல கத்தி கத்தி சிரிச்சிட்டு இருந்தவன் தான் டாக்டர். இன்னைக்கு கையில கத்தியோட அழுதுகிட்டு இருக்கேன். சோமு, அவரை பெட்டு கூட்டிட்டு போ. செந்தில், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கா. பாக்கிய காலையில பேசிக்கலாம். சூப்பு கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க டாக்டர். எனக்கு
அவருக்கு எப்ப கண்ணு கொடுக்க போறீங்க? அவர் கொடுக்கல என்னப்பா, என் கண்ணை பிடிங்க நான் தரேன். அவர் சாப்பிடணும், தூங்கணும், காலையில பேசிக்கலாமே. என்ன மாமா கையில அருவாள் வச்சிட்டு இருக்கா? அவன் எப்படி அட்மிட் பண்ணிக்க சொன்னீங்க? அவன் முரட மட்டும் இல்லம்மா, குருடனு கூட. யாரையோ பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். கண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் தானே பழி வாங்குவான். முதல்ல அவனுடைய அறிவு கண்ணை திறக்கணும். அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இருக்கு. அது எப்படியோ நான் வச்ச சூப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? அவனுக்கு கண்ணு மட்டும் இல்ல, நாக்கும் செத்து போச்சுன்னு அர்த்தம். போங்க மாமா.